அப்ப இன்னைக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பாருங்க. இந்த சுற்றுலாத்துல கூட இப்ப புதுசா அந்த பாரம்பரிய சுற்றுலாவை உருவாக்குறதுக்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல $1.5 trillion. அப்ப என்ன அர்த்தம்னா முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 1 trillion பொருளாதாரம் சொன்னாரு. அதை எட்டுவதற்கு முயற்சி எடுத்தாரு. அதை தாண்டி நாங்க 1.5 அதாவது உள்ளுவது உயர் உள்ளல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், உள்ளுவது உயர் உள்ளல். அப்ப அந்த அதிகப்படுத்துறாரு. அது மட்டுமல்ல, நேத்து ஹுண்டாய் கம்பெனி 38,000 கோடியில இன்னைக்கு தூத்துக்குடியில கப்பல் கட்டும் தொழில் 15,000 பேருக்கு வேலை. இப்படி இந்த ஒரு மாசத்துல பல காரியங்களை அவங்க செஞ்சுட்டு வர்றாங்க. அது மட்டுமல்ல 2,000 கோடியில கட்டுமான திட்டத்தை பள்ளிக்கரணையில உங்களுக்கு தெரியும், அந்த சதுப்பு நிலத்தை கட்டக்கூடாது பல விஷயங்களை தடுத்திருக்காங்க. 2,400 கோடி உத்தண்டி டு திருவாமியூர், அதுல 700 கோடி ஊழல் வரும். அதை அரசு குறைச்சிக்கலாம், அரசுக்கு வருமானத்தை பெருக்கிறதுக்கு இப்படி எல்லாம் பெருக்கலாம் சொல்லி இருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஊழலை ஒழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்னைக்கு இந்த அரசு செஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த ஊழல் தான் முடியாத ஒரு விஷயம். அதை செய்யறதுக்கு முயற்சி, அது கட்டுமானம் செய்யக்கூடிய அதிபர்களா இருந்தாலும் நீங்க 30% கொடுக்க வேணாம். அதே மாதிரி வந்து நம்முடைய அரசுக்கு கான்ட்ராக்ட் பண்றவங்களும் நீங்க 30 கோடி கொடுக்க வேணாம். அதை விட ஒரு பெரிய விஷயம் நடந்து இதுவரை 5 லட்சம் ரூபாய் வருஷந்தோடு எங்கள்கிட்ட பள்ளிக்கூடங்களை புதுப்பிக்கிறதுக்கு காசு வாங்குவாங்க. எங்களுக்கு இன்னைக்கு 10,000 பள்ளிக்கூடத்துக்கு 5 லட்சம் வாங்கலைங்கிறத சொல்லி இருக்காங்க. சம்பந்தப்பட்டவங்களே சொல்லி இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சொல்றீங்க. பெரிய விஷயமா, சிறிய விஷயமா இல்ல. அது எவ்வளவு மாணவர்களுக்கு பலன் கொடுக்கும். ரைட், வரேன்.